அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் முதல் பாடத்தோட 15வது அப்ஜெக்டிவ்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 2 கியூபிக் டேர்மை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க எக்ஸா டேர்மை நம்ம எழுதிக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னவாகும் அப்படின்னா எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம் 3x² கிடச்சி அடுத்த 2 டேர்ம் போகும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப முதல் டேர்ம் எக்ஸ் கியூப்னும் அடுத்த டேர்ம் -x² கிடச்சி போய்க்கே இருக்கும். பட் இந்த 2 டேர்ம் சப்ராக்ட் பண்ணுறப்ப நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் என்ன தான் எக்ஸ் கியூப் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் மைனஸாக மல்டிபிள் பண்ணுறப்ப -x³ அடுத்த டேர்ம் +3x² மாறிடும். இப்போ இதை வந்து இங்கே இருக்கிற டேர்மோட ஆட் பண்ணுறப்ப +x² -x³ கேன்சல் ஆகி 3x² ஆட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு டேர்மாக 6x² வந்துடும். இங்கே வந்து x² இருக்கிறதுனால டிகிரி வந்து 2. அப்போ டிகிரி வந்து 2ன்னு வந்துச்சுனாலே நமக்கு நல்லா தெரியும் அது வந்து குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நன்றி.